ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன் அழைப்பில் உள்ளார். வணக்கம் பாஸ்கர், இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். இன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளினுடைய மறு வரையறை தொடர்பாக ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் பல்வேறு கட்ட முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வரக்கூடிய சூழலில் கடந்த மாதம் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய தீர்மானத்தினுடைய நகல் மற்றும் அதே போல பல்வேறு நாடாளுமன்ற கட்சிகள், குறிப்பாக தென்னிந்தியாவை சார்ந்த பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழுவினர்களுடன் மேற்கொள்ளப்பட்ட அந்த தீர்மானங்களின் அடிப்படையில் நாட்டினுடைய பிரதமர் மோடியை சந்திப்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரம் கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறார். குறிப்பாக கடந்த 27ஆம் தேதி இந்த கடிதமானது அனுப்பப்பட்டிருக்கிறது. அதனை தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அந்த கடிதத்தில் தெரிவித்திருப்பதாவது, தமிழ்நாட்டில் இருந்து இந்த கடிதத்தை அவர் மோடிக்கு அனுப்பியிருப்பதாகவும், தாம் சமீபத்தில் இது தொடர்பாக, அதாவது நாடாளுமன்ற மறு நிர்ணயம் குறித்து ஒரு குறிப்பாணையை முன்வைப்பதற்காக பல்வேறு அரசியல் சார்புகளோடு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் பிரதமர் மோடியை சந்திப்பதற்காக நேரம் கேட்டு இந்த கடிதத்தை எழுதுவதாகவும், அதே போல ஜேஏசி எனப்படக்கூடிய நியாயமான எல்லை நிர்ணயம் குறித்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தின் மூலமாக இந்தியா முழுவதிலும் இருந்து பல்வேறு முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் சித்தாந்தங்களை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒருங்கிணைந்து கூட்டம் மேற்கொண்டதையும் அந்த கடிதத்தில் அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார். அதே போல இந்த நாடாளுமன்ற மறு நிர்ணயம் குறித்து ஏற்படக்கூடிய எதிர்ப்புகள் குறித்தும், ஜனநாயகத்தில் நாடாளுமன்றத்தில் நியாயமான பிரதிநிதித்துவத்தை பல்வேறு பிராந்தியங்களைச் சேர்ந்த குடிமக்களினுடைய அவர்களுடைய நடவடிக்கைகளுக்கு ஏற்ப, அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் மறு நிர்ணயம் செய்யப்படுவதை ஏற்கனவே வலியுறுத்தக்கூடிய அந்த வலியுறுத்தல்கள் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், இந்த பிரச்சனைகள் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழுவின் சார்பாக பிரதமர் மோடியை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்குமாறும் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக பிரதமர் மோடியை சந்தித்து பேச நேரம் கேட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். இதன் காட்சியை தான் தற்போது பார்த்து வந்தோம். இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாஸ்கர் பாண்டியன்.